ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பொருட்கள் இல்லாமல் ஒரு 2 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து அலர்ஜி ஆகுதுக்கா ஹேர் டை போட்டால் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி அலர்ஜி ஆகாமல் எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது போட்டு நீங்கள் 1 மணி நேரத்துலேயே ஃபஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு இதில் ஆயில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அலசுறதுக்கும் நல்லா நார்மல் தண்ணியில் அலசுனீங்கனாவே போதும். 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாக வந்து ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது. இன்றைக்கி வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்னலாம் பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் இருந்துச்சு, அதில் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட செட் பண்ணிக்கலாம். கரிஞ்சீரகம் நல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுக்கணும். இது கூடவே ஒரு 3 பாதாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக பொருள் இல்லை, கருஞ்சீரகம் தான் மெயின் பொருள். கருஞ்சீரகம் ஒரு பொருள் போட்டாலே போதும். ஆனால் கூட இந்த பாதாம் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த தலையில் இருக்கிற அரிப்பு தொல்லை, பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல், அந்த மாதிரி உச்சந்தலை அரிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இந்த பாதாம். இது கூட நம்ம கருஞ்சீரகத்தை வந்து நம்ம சேர்த்துறப்போ மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம முடியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து நரைமுடி வருது. மெலனின் சத்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு முடி வந்து நரைக்காது. அது எல்லா மெலனின் சத்துக்களும் இந்த கருஞ்சீரகத்தில் நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை நிறைய விதமாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த விதம் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடை வந்து கொடுக்கும். நல்ல தலை வந்து அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய இதில் நம்ம ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து வரும். பாருங்கள், நல்லா புகை வர அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுபடணும். அப்போ தான் பொடி வந்து நல்லா கலராக கிடைக்கும் நம்மளுக்கு. இது கூடவே நம்ம அந்த பாதாம் வந்து வெடிக்கிற பதம் வருது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற சூடே நம்மளுக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இந்த கடாயிலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பாதாம் வந்து நல்லா கருப்பாயிரும். பாதாம் வந்து கருப்பு ஆனால் தான் அந்த தூள் மாதிரி நல்லா பவுட்ரு கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள். இப்போ அதுவும் நல்லாவே வெடிக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து வறுபட்டால் போதும். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்படியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறாது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் சூடாக்கில் போட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கையிலேயே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், பாதாம் வந்து நல்லா வந்து கருகிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுபட்டால் போதும். ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருப்பானால் போதும். இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போது நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுட்ரு, நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பசையோடு இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற பாதாம், கருஞ்சீரகம் ரெண்டுமே நல்லா ஆயில் பசை உள்ளது. இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் திரும்ப சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வேண்டியதில்லை. நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி போட்டுருவோம். ஏன்னா நம்ம வறுத்தது அந்த மாதிரி.
அதனால தான் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இது சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு கையில் இங்கே பாருங்கள், லைட்டாக தொட்டாலே அந்த இது வந்து போகாது. கண்டிப்பாக தண்ணியில் நீங்கள் அலசுனாலும் அந்த பசை வந்து போகாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாதாமும் நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ வாங்க எப்படி ஹேர் டை பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கழுவிட்டேன், கழுவி கூட போக மாட்டேங்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பசை மாதிரி பிடிச்சிக்கும். நீங்கள் இதில் ஆயில் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இந்த பாதாமையும் நீங்கள் கரிஞ்சீரகத்தை போட்டாலே நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் அந்த கருப்பு வந்து போகவே போகாது. இது முடியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும். ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்த்தக்கூடியது ஒரு முக்கியமான பொருள். நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி சேர்க்குறப்போ அலர்ஜி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவரி இலை பொடி வந்து பியூராக வந்து ஒரிஜினல் பவுடராக வாங்குங்க. அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பவுடர் கலர் பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா க்ரீன் ஷேடாக ஒயிட்டு மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்டாக்கான பவுட்ரு, கலரும் வந்து கொடுக்காது. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோவில் இந்த பதில் சொல்லியிருக்கேன். பிராண்டடாக கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக வந்து ஆன்லைனில் வாங்குங்க, நல்ல பிராண்டாக கிடைக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கிலோ பாக்கெட் வந்து இந்த மாதிரி இண்டிகோ பவுட்ரு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு பியூராக சூப்பராக கலர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்து வரைக்குமே கலர் வந்து நல்லா நீடிக்கக்கூடிய ஒரு பவுட்ரு தான் இது. பியூராகவே கிடைக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரி பவுட்ரு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் ஷேட் அடித்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அது கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நல்லா இந்த மாதிரி க்ரீனாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லா ஒரிஜினல் கலரை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்குறப்பவே பார்த்து வாங்குங்க. ஒரு 100 ரூபாய் 50 ரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கம்மி ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கலர் வந்து நிற்காது. இப்போ பாருங்கள், நான் போட்டது இந்த மாதிரி நல்ல கிளிப்பச்சை கலரில் இருக்கணும். பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, வாங்குறப்ப அந்த மாதிரி பவுடர் இருந்துச்சுக்கா மறுபடியும் வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறப்போ காற்று போகாமல் பண்ணி வைக்கணும். ஓப்பன் டைப்பில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஃபுல்லாகவே வந்து இது ஒன்றும் இல்லாமல் போயிடும், வெள்ளை ஏர்னு வந்து மாறிடும். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் கலர் மாறணும். இது எதுக்காக கொஞ்சம் வறுக்கிறோம் அப்படின்னா, தலையில் வந்து நிறையா பேர்த்துக்கு அவரி இலை பொடி வந்து சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, அலர்ஜி மாதிரி ஆகுதுக்கா அப்படிங்கிறீங்க. அதனால தான் நான் வந்து இதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போது இது வறுத்த இதில் நம்ம தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அவரி இலை பொடியை இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலர்ஜி அரிப்பு தொல்லை எதுவுமே இருக்காது. அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நான் வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இல்லைக்கா எனக்கு அவரி இலை எதுவும் செய்யாது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பச்சையாகவே நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். சேராதுன்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த மெத்தேடாக கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போது அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது செம்பருத்தி பவுடர். செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதோட பவுடர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் பவுடராகவே கிடைக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலனின் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் நம்ம வந்து செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, ரெட் கலர் செம்பருத்தி, அதோட பவுடரை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வறுக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து கலந்து விட்டிங்கனாவே போதும். கட்டி இல்லாமல் நல்லா சேமாக கலந்து விட்டுருங்க. இந்த 2 பொடியை உள்ளே சேர்த்திங்கனாவே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருன்னு வருஷத்துக்கு ஒரு 2 டைம் போட்டிங்கனாவே போதும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் நீடிக்கும். இதை பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பாதாமும் கருஞ்சீரக பவுடரை இப்போ வந்து நம்ம சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா. இப்போ வந்து இந்த பவுடரை நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம். கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி பொருள்களோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்துறப்ப நல்லா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த அளவு தண்ணி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும். 1 டம்ளர் அளவு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வச்சிங்கன்னா தான் இப்போ நம்ம போட்ட எல்லா பொருட்களோட
சத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு திக்கான கண்டிஷன் வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை பொறுத்து இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. திக்கான பேஸ்ட் அப்படின்னா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற லெவல் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் இதை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் மிக்சிங் ஆகி நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். இதில் முடிஞ்சால் நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அவரி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை, நல்லாவே உங்களுக்கு போட்ட செகண்டில் கலர் கொடுக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்சிங் ஆகி திக்காகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துருந்தோம், இப்போ எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காயிருச்சு. இது வந்து இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்து பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரியில் சேர்த்திங்களா இல்லை பாதாம் சேர்த்தமா என்ன பொருள் சேர்த்து இந்த அளவுக்கு வந்து கலராக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஓவர் நைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க தேவையில்லை, செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாருங்கள் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு 2 நல்ல லாங் ஹேருக்கே நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக, ஒரு துளி ஆயில் கிடையாது, ஆயிலே இல்லாமல் இது ஈஸியாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது. அந்த மாதிரி போடுறப்பவே உங்கள் முடி வந்து ஒரே டைம்லேயே நல்லா கருன்னு மாறிடும். மாதத்தில் நரைமுடி மாறுற வரைக்கும் 1 டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு 1 டைமு, 1 வருஷத்துக்கு 2 டைம்ங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்லா உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த வேர்க்கால்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன். அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும். இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும். இதை நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது. உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா மறைச்சி விட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள், கார்த்திகா, மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முடி பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும். இந்த ஹேர் டே வந்து பேனு ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து